டேனியல் சீக்கிரம் ஏற்பாடு பண்ண சொல்லு. ஐயா ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? எல்லாரும் வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை யாரு? அந்த உங்க பக்கத்துல நிக்காங்கல்ல அவங்க 2 பேரும் தான். சரி, பொண்ணு மாப்பிள்ளை மாலை எடுத்து கழுத்துல போட்டுடுங்க. மாலை எடுத்துட்டாமா? சரிங்கக்கா. தாலியா இல்லனா மோதிரமா? 2 உண்டு. அப்ப ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் ஆரம்பிங்கய்யா. அக்கா என்னங்க மாலை? அவங்க 2த்துக்கு கொடுமா. ஒரு பெரிய ஆள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை கழுத்துல மாலையை போடுங்க. இப்ப பெரிய ஆளுக்கு நாங்க எங்க போட்டோம்? டீச்சர் நீங்க பெரிய ஆளு தானே, அவருக்கு அண்ணினா அம்மா மாதிரி தானே, நீங்க போடுங்க. நான் பெரிய ஆளுன்னு கத்தி சொல்லாத, எல்லாரும் கக்கப்புன்னு சிரிச்சு போடுவாங்க. டீச்சர் நீங்க தான் பெரிய ஆளு, போடுங்க. அப்படி சொல்லாதடா, எனக்கு பக்குன்னு இருக்கு. பொண்ணு தரதான் ரொம்ப பெரிய ஆளு, அவனை போட சொல்லுங்க. அக்கா நீங்க போடுங்கக்கா, நீங்க தான் உனக்கு அம்மா ஸ்தானம், நீங்க போடுங்க. என் குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்சுதான் என்ன ஓட விட்டு அடிச்சு விடாத. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, நீங்க மாலை போட்டு விடுங்கக்கா. அங்க மொத்தம் எல்லாருமே சேர்ந்து என்ன கோத்து விடுதிய அதானே? அண்ணி வாங்க அண்ணி, நம்ம வீட்டாட்கள் தான் இல்ல, நீங்க இந்த பேங்க் நடத்துங்க அண்ணி. சரிடா, நீ ஏன் ஃபீல் பண்ணுத? இரு வாரேன். சீக்கிரம் மாலையை போடுங்கம்மா, ஜெபத்தை ஆரம்பிக்கணும்ல. வாரேன். போங்க டீச்சர். டேய் கிஷோர்டா, எங்க யாருமே இல்லாம கல்யாணம் பண்றோம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, நீ அமைதலா இரு. என்னங்க யாருமே நம்ம வீட்டு ஆட்கள் இல்லையே? இங்க இருக்கவங்களா யாரு? அப்படி சொல்லல, தமிழத்தை செம்பகலத்தை அன்னக்கிலத்தை யாருமே இல்லையே. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இங்க பாரு, சூழ்நிலை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு, எங்களுக்கு வேற வழி தெரியல, இன்னைக்கு இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். இங்க பாரு மீனா நீ இருக்காங்க, அவங்க ஆசீர்வாதம் போதும். யாருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க நினைச்சா அவங்களே நிக்கிறாங்க, போதும் சந்தோஷமா இரு. நான் அவங்க வந்ததே பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கேன், எங்க அவங்களும் வரமாட்டவங்க தான் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, பொண்ணு தர அவங்களே வர வச்சுட்டான். இல்ல எதுக்கு இந்த கல்யாணம் இப்படி அவசரமா? அதுக்கு காரணம் இருக்கு. இங்க பாரு, தாலி கட்டு மட்டும் தான் இங்க, மத்தபடி நம்ம இப்ப அங்க போயிருவோம். எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் நீ வரவல்ல, பாரு இப்ப நான் உங்க தாலி கட்டுறேன், உன்னை எனக்கு சொந்தமாக்குறேன், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கலாம். அதுக்குதான். சரிங்க, நம்ம கழுத்தை ஆரம்பிச்சிடலாமா? சீக்கிரம் முடிக்கணும் பாத்துக்கங்க. சீக்கிரம் கொஞ்சம் முடிங்களே, நான் 10 மணிக்கு கிளம்பணும். இப்ப 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். தம்பி பாட்டு ஆரம்பி. வந்திருக்க யாவரும் பாட்டு படிங்க. அமெரிக்கா தானே, படி. தேவன்தாமே இந்த மணமக்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்றத நீங்க திருப்பி சொன்னா போதும். திரு செல்வன் அன்னக்கிளி அவர்கள் புதல்வன் கிஷோர் அவர்களுக்கும், செல்லையா தங்கமயிலி அவர்களின் புதல்வி தேன்மொழிக்கும் திருமணம் செய்ய யாரேனும் தடை விதித்தால் அதை திருமணத்திற்கு முன்பே தெரிவிக்கும்படி இந்த சபை கேட்டுக்கொள்கிறது. இவங்க 2 பேரும் திருமணம் செய்யறதுக்கு உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இல்லைன்னா அதை இப்பவே சொல்லணும். அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் எதுவும் நீங்க சொல்லக்கூடாது. எங்களுக்கு முழு திருப்தி தான், எங்களுக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. எங்க வீட்டு பிள்ளைதான், தாராளமா திருமணம் நடக்கட்டும். மிஸ்டர் கிஷோர், செல்லையா தங்கமயில் அவர்களின் புதல்வி தேன்மொழியை நீங்க முழு மனசா திருமணம் செய்ய சம்மதிக்கிறீங்களா? முழு மனசா சம்மதிக்கிறேன். தேன்மொழி, திரு செல்வன் அன்னக்கிளி அவர்களின் புதல்வன் கிஷோரை திருமணம் செய்ய உங்களுக்கு முழு சம்மதமா? முழு சம்மதம். சரி கிஷோர், நான் சொல்ல நீங்க திருப்பி சொல்லுங்க. வாழ்விலும் தாழ்விலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், சுகத்திலும் துக்கத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை, மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன்னை கைவிடாமலும் உனக்கு உறுதியாகவும் இருப்பேன் என்று வாக்களிக்கிறேன். உன்னை கைவிடாமலும் உனக்கு உறுதியாகவும் இருப்பேன் என்று வாக்களிக்கிறேன். அம்மா தேன்மொழி, வாழ்விலும் தாழ்விலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், சுகத்திலும் துக்கத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை, மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன்னை விட்டு விலகாமலும், உன்னை விட்டு விலகாமலும், எல்லாவற்றிலும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று, உங்களுக்கு எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். உறுதியளிக்கிறேன். கர்த்தாவே இந்த மணமக்களை ஆசீர்வதிப்பாராக. தாலி கட்ட போறீங்களா, மோதிரம் போட போறீங்களா? தாலி கட்டணும், மோதிரமும் போடணும். சரி, தாலியை கொண்டாங்க.
இருங்கய்யா. உங்களுடைய மாங்கல்யம் நிலைத்திருக்க எல்லாரும் கடவுளை பிரார்த்திப்போம். எங்க கிஷோரும் தேன்மொழியும் 100 ஆண்டு காலம் பல்லாண்டு வாழணும். நீ நல்லா இருக்கணும்டா. கிஷோர், நீ நல்லா இருக்கணும்டா. பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். டேய், நீ ரொம்ப நல்லா இருக்கணும்டா. அன்னைக்கு அம்மா பெத்த பிள்ளை, உங்க அம்மா செஞ்ச புண்ணியம். நீ ரொம்ப நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும் இவங்க. கடவுளே, தேன்மொழியும் கிஷோர் மாமாவும் நல்லா இருக்கணும். 100 வருஷம் நல்லா இருக்கணும். தேன்மொழி, நீ ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த மாமாவும் அப்படிதான் ரொம்ப நல்லா இருக்கணும். எந்த குறைவில்லாம நீ நல்லா இருக்கணும். சரி, தாலி கட்ட சொல்லிடலாம். கிஷோர், நீங்க இப்போ உங்களுக்கு மாங்கல்யம் சொல்லலாம். சரி அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு வேற வழி தெரியல. அவன் உங்களை அவமானப்படுத்துறதுக்காக அங்க கங்கணம் கட்டிட்டு இருக்கான். இன்னொன்னு, இவளை அசிங்கப்படுத்துறதுக்கு அவன் என்னெல்லாம பண்ணி வச்சிருக்கான். எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னை நம்பி வந்தவளை எனக்கு அசிங்கப்படுத்த முடியாது. நான் அதான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கவள என்னால அசிங்கப்படுத்த முடியாதும்மா. அவ என் மனைவியாவே இருக்கட்டும். கொண்டாங்க ஐயா. தேன்மொழி, அழாத. நான் இருக்கேன். யாரும் இல்லைன்னு வருத்தப்படாத. நான் இருக்கேன். எது பண்ணாலும் ஒரு நல்லதான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. நமக்கு இவ்வளவு பேர் இருந்தோம், நம்ம இப்படி கல்யாணம் பண்றோமே. இங்க நல்லவங்க தானே சுத்தி இருக்காங்க. அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ தாலி கட்டும் போது உன்னை சுத்தி நீ நல்லா இருக்கும்னு நினைச்சு வாழ்த்துற 4 பேர் உன் பக்கத்துல இருந்தா போதும்டான்னு சொன்னாங்க. இங்க அதுக்கு மேலேயே இருக்காங்க. போதும். சரி, இருந்தாலும் அவங்க கண்ணால பார்க்கலையே. வருத்தப்படாத. அதுக்கும் நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன். இப்ப நான் எனக்கு சொந்தமாக்கணும். எனக்கு வேற வழி தெரியல. நீ சந்தோஷமா இருக்கணும் தேன்மொழி. நீங்க கூட இருக்கும்போது எனக்கு என்னங்க கவலை? நான் இப்ப சந்தோஷமா தாங்க இருக்கேன். எனக்காக இவ்வளவு பண்றீங்களே, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நான் இருக்கேன். இந்த மாங்கல்யத்தை அவங்க கழுத்துல சொல்லுங்க. கிஷோர், கங்க்ராச்சுலேஷன். கிஷோர், வாழ்த்துக்கள். டேய், நல்லா இருக்கணும்டா. தேங்க்யூ அண்ணி. தேன்மொழி, கங்க்ராச்சுலேஷன். நல்லா இருக்கணும் தேன்மொழி. நீ தைரியமா தாலி கட்டு. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. சரி. என் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. என் கழுத்துல கிஷோர் கட்டின தாலி ஏறிடுச்சு. கனவு மாதிரி இருக்குது. இப்போ சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். அப்பா, ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இருக்குது. ஒரு காலத்துல நான் தாலி கட்டிட்டேன். என் தேன்மொழி எனக்கு சொந்தமாயிட்டா. சரி, மிச்சத்தை மண்டபத்துல பாத்துக்கலாம். வாங்க வாங்க. ஐயா, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நான் சொன்னதுக்காக வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றியா. ஐயா, இந்த சர்ச்சுக்காக என்னெல்லாமோ பண்ணிருக்க, இது கூட நான் பண்ண மாட்டேனா? ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. பாரு, நீ தேர்தல ஜெயிச்சு இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நீ நல்லது செய்யணும். நிச்சயமா செய்வேன் ஐயா. பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் நன்மை செய்வேன். அதுக்குதான் நீ சொன்ன இந்த ஏற்பாடு நான் பண்ணினேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. பரவாயில்ல, நீ எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்க. உனக்காக இது கூட செய்யலன்னா எப்படி? டேனியல், ரொம்ப தேங்க்ஸ்டா. இதுக்கெல்லாம் ஏன் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க 2 விரும்புனாங்க. அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அந்த விளங்காத பைய விக்ரம் வேண்டாத வேலை பார்த்திருக்கான்னு தெரியும். அதுக்கப்புறம் நான் உதவி பண்ணாம இருக்க முடியுமா? இந்த ஐயா எனக்கு நல்லா தெரியும். அதான் இவங்கிட்ட உதவி கேட்டேன். உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இப்படி உடனே இவ்வளவு ஏற்பாடு பண்ணனியா, உன்னை பாராட்டியே ஆகணும். நீங்க மட்டும் என்ன வந்து காலையிலே காப்பாத்தலன்னா நான் இன்னும் அந்த பாத்ரூம்ல தான் இருந்திருப்பேன். சீக்கிரம் வாடா, நம்ம போகணும். சீக்கிரம் வாங்க, நம்ம போவோம். ஆமாமா, இவங்களை கொண்டு விட்டுட்டு போயிருமா? இவங்க நீ கரெக்டா கூட்டு போயிருவா? நான் கரெக்டா கூட்டு போயிருந்தேன். நீ இவங்களை கரெக்டா கூட்டிட்டு போ. நான் கிஷோரையும் தேன்மொழி முக்கியமா 2 கூட்டு போகணும். அங்க கூட்டு போயிட்டு நேரம் மண்டபத்துக்கு கூட்டு போயிருந்தேன். அங்க நீ என்ன குத்துறா நடந்துட்டு இருக்கோம் யாருக்கு தெரியும்? அதான் தாலி ஏறிட்டல சார். இனி எந்த கொம்பனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் என்னால இப்ப பெருமூச்சை விட முடியுது. ஏன்னா நான் ரொம்ப டென்ஷனா இருப்பேன். சரி, டீச்சர் கொஞ்ச நாள் ஓய்வுல இருக்கட்டும். நம்ம எல்லா வழியும் பாத்துக்கலாம். சரி, டேனியல் வா, நம்ம போலாம். டீச்சர் சீக்கிரம் வாங்க, மணி 9 ஆயிட்டு. சரிடா, 10 மணிக்குலாம் நான் இவங்க மண்டபத்துக்கு கூட்டு போனோம். நீங்க 2 கிளம்புங்க. அக்கா, மண்டபத்துக்கு வரீங்களா? டேனியல் கூட போறீங்களா? நான் டேனியல் கூட போறேன்டா. அவனுக்கு அங்க எது பிரச்சனை வந்துட்டுனா அவ சீக்கிரம் கிளம்புங்க. சரிடா, நான் கிளம்புறேன். கிஷோர், போயிட்டு வரேன்டா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. நீ என் புள்ளடா. உன் கல்யாணத்தை என் கண் குளிரா பாத்துட்டேன். அது போதும். சரி, நீ சீக்கிரம் மண்டபத்துக்கு போனே. சரிங்க அண்ணே, இதை மறக்கவே மாட்டேனே. என்ன மறக்கிறது இருக்கட்டும், பக்கத்துல இருக்கல என்னைக்கு கை விட்டுறாத. உன்னை நம்பி வந்திருக்கா. உன்னை நம்பி தான் வாழ்க்கைய உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கா. அவளை கண் கலங்காம பாத்துக்க. அது போதும். நாங்க உனக்கு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம். ஏன்டா கல்யாணத்தை பண்ணி வச்சனால காய்க்கிற கூடாது, புரியுதா? அண்ணே, நான் இவ்வளவு நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரியும்ல. அதனால தான் நாங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்தோம். எப்போ ஒருத்தி நம்மளை நம்பி உன் கூட என் வாழ்க்கை நினைக்கிறாளோ அதுக்கப்புறம் அவளை கை விடவே கூடாது. எப்பேற்பட்டாது எந்த பிரச்சனை வந்தாவது அவளை கரம் பிடிக்கணும். அதுக்கு நமக்கு திராணி இல்லைன்னா லவ்வே பண்ணக்கூடாது. சரி, நீ உன் வாழ்க்கையில ஜெயிச்சுட்ட. கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப தேங்க்ஸ் பொண்ணு தரேன்.
உனக்கெல்லாம் பயமே இல்ல. கேட்டியா மாமா என்ன சொன்னாங்கன்னு? அதான் எனக்கே தெரியுமே. காதலே எங்க அப்பா பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் சொன்னாங்க. காதல உங்க அப்பா பக்கத்துல வச்சு சொன்னாங்களா? ஆமா, எங்க அப்பா கிட்ட வச்சு தான் சொன்னாங்க. உங்க மகள் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்பா என்ன தைரியம். அதான் எனக்கும் பிடிச்சது. ஓ, இங்க ஒண்ணு குறைச்சல இல்ல, அதே மாதிரிதான் தெரியும். நான் தான் இருந்தனே. ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு அண்ணன் தம்பியா இருப்பாங்களோன்னு தோணுது. என்ன சொல்ற? ஆமா, இவங்க அண்ணன் தம்பி மாதிரியே நடந்துக்குவாங்க. இவங்க பிஹேவியர் எல்லாம் பாரு, ஒண்ணுக்கு ஒண்ணு போல இருக்கும். கொஞ்சம் கூட டிஃபரெண்டாவே இருக்காது. அதுக்காக அண்ணன் தம்பிலாம் இல்ல, ஆனா எல்லாம் ஒண்ணு போல இருக்கும். நான் கவனிச்சிருக்கேன். அந்த தருண் இல்ல, அவனும் இவங்க கூட சேருவான். ஏதாவது பொருளை தூக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் தான் தூக்குவாங்க. அது நேச்சுரலா இருக்கும். இல்ல நீ குரலுமே கவனிச்சு பாரு, 3 பேருக்கும் ஒன்னாதான் இருக்கும். அப்படி இல்ல, பழகுறது, பேசுறது, நடக்கிறது, அவங்க திங்க் பண்றது எல்லாம் 3 பேரும் ஒண்ணு போலதான் இருக்கும். நான் இதை ரொம்ப நாளா நோட் பண்ணிருக்கேன். நீ சந்தேகமா இருந்தா நீனும் நோட் பண்ணி பாரு. ஒன்னு சொல்ல வந்துட்டேனே, 3 பேருக்கும் ஒரே பிளட் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். அதாவது தருணுக்கு என்ன பிளட்னு எனக்கு முறையே தெரியுமா? அப்புறம் பொண்ணுத்திரவனால ஃபைல் வச்சிருந்தாங்களா, அதை எடுத்து பார்த்தேன். அப்புறம் விக்கிக்குள்ள ஃபைல் எங்க வீட்டுல தான் இருந்தது. அப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன், 3 பேருக்கும் ஒரே பிளட் தான். இவ என்ன சொல்றா? விக்கியும் பொண்ணுத்திர கல்யாணம் பண்ணாம நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களே. இன்னொன்னு, இவங்களுக்கு பொண்ணுத்திர மாமா மேல எப்பவுமே ஒரு பாசம் இருக்குது. அது மட்டும் இல்ல, தருண் மேலேயும் தான். இவ வேற என்னமோ சொல்றாளே, என்ன ஒரே குழப்பமா இருக்குதே. ஆனா இவங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்களே. யாருமே இல்லாதவங்களுக்கு எப்படி ஒரு போல இருக்கும் எல்லாமே? நிஜமா தான் சொல்றியா? இவங்க 3 ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களா? போ, நம்பட்டா போ. நீ சந்தேகப்பட்டனா வேணா நோட் பண்ணி பாரு. 3 பேருமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் எங்க டாடிட்ட கூட சொல்லியிருக்கேன், தெரியுமா? அது இவங்க 3 பேருக்கும் தெரியுமா? தெரியாது. அவங்க ரெண்டும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்காங்க. தருணி அப்பப்ப இவங்க கிட்ட பழகுவான், அதனால தெரியும். இல்ல, என்னமோ இருக்கு. இவங்க கிட்ட கேட்டா பாதி உண்மை தெரிஞ்சிடும். நான் இப்பமே நோட் பண்ணி பாக்குறேன். சரி, நான் போயிட்டு வரேன். டேனியல் வா. சரிங்க டீச்சர். சரி, பார்த்து போன. நீயும் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு சொல்லு. நீ இருக்கல, அப்புறம் எனக்கு என்ன கவலை? நான் ஏதாவது பிரச்சனை நான் சொல்றேன். நீ கொஞ்சம் கவனமாவே போ. பாரு, பைக் எடுத்துட்டு போறதெல்லாம் சரிதான். மனம் போன போக்குல போன தொலைச்சு. இப்பதான் நான் மெதுவா தண்டா போய்கிட்டு இருக்கேன். அது எப்படி ஒரே டிபார்ட்மெண்ட்ல பார்த்தாலும் இவ்வளவு பாசமா இருக்கும்? அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உறவு இருக்கு. ஆனா இவங்க வெளிப்படுத்திக்க மாட்டுக்காங்க, காட்டிக்க மாட்டுக்காங்க. அப்படிதானே? சரி, கவனமா போயிட்டு வா. சரிடா, நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போறேன். தருண் அங்க இருப்பான், நான் பாத்துட்டு வரேன். அவன் சாப்பிட்டு விட மாட்டான். அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடு, நான் பாத்துக்கிட்டேன். நீ சாப்பிட்டியா? இல்ல, நான் இன்னும் சாப்பிடல, பிறகு சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போடா, இல்ல வாங்கிட்டு வரட்டா? வேண்டாம், நீ சாப்பிட்டியா? இல்ல, என்னமோ இருக்குது. என்ன அப்பா புள்ள மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. சரிடா, பாத்து போயிட்டு வாண்ணா. சரி, தருண கொஞ்சம் கண்ணு நம்ம பாத்துக்க. சரிடா. ஏமா ஆனந்தி, வா. சரிங்க மாமா. அப்பா நீயும் தான் வா. நீங்க என்னதான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருக்கணும். விக்கி வேலை செய்ய வெளில போறான்ல, நம்ம தானே பாக்கணும். அப்படியா? அப்ப நம்ம தான் பொறுப்பா பாக்கணுமா? ஆமாமா, நம்ம தான் பொறுப்பா பாக்கணும். சீக்கிரம் வாங்க சார், முக்கியமான எடுத்து போடுவோம். சீக்கிரம் வா. எங்க வா சொல்றேன், சீக்கிரம் வா. சரி, நான் உங்க கூட தான் வருவேன். ஆமா, என் கூட தான் வருவேன். உன்னையா தண்ணி விட போறா? அதான பார்த்தேன். ஆனந்தி, வாமா. சரிங்க பெரிய மாமா. சரி, தெருமொழி கூட்டிட்டு சீக்கிரம் வா. சரி. அண்ணா, என்ன எங்க வந்து படுத்திருக்கா? ஒடுக்க வச்சதே உன் ஃப்ரெண்ட் விக்ரமே. அண்ணன் இந்த போல படுத்திருக்கானே, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். சரி, நீங்க எதுக்கு மாயங்கத்துமா வந்திருக்கீங்க? சரி, இவங்க இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப எல்லாரும் வீட்ல தெரிஞ்சிட்டா? என்ன மாயங்கத்துமா வந்திருக்கீங்க? இல்ல, எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. கல்யாணம் முடிஞ்ச நேரம் இங்க தான் வரோம். கல்யாணம் முடிஞ்சிட்டா? பத்திரிக்கை தான தாலி கட்டு? இல்ல, அங்க வச்சு நடக்கல, சர்ச்சில் வச்சு நடந்தது. ஆமா, அந்த விக்ரம் ஏதோ நிறைய பிளான போட்டிருக்கானா. அதான் முன்னுக்குட்டியே பொண்ணுத்தர கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. பொண்ணுத்தர பண்ணிருக்கானா? அப்ப சரியா தான் இருக்கும். டேய், என்கிட்ட பிளான சொல்லவே இல்ல. அக்கா ஒத்துட்டே சொல்லிட்டு இருந்தா அப்படி பரவிடும், அதான் சொல்லல. அதான் தாலி கட்டணும்னே நேரம் மாமா பக்கம் கூட்டு வந்துட்டேன். இந்த பையனுக்கு என்ன பாசம். என்ன பேருக்கு தான் அக்கான்னு கூப்பிடான்னு நினைச்சேன். இல்ல, உள்ளத்துல இருந்து தான் கூப்பிட்டுருக்கா. யாருக்கு வந்த வீடியோ நான் பாட்டுல போயிருக்கலாம். கூப்பிட்டு வந்திருக்கானே. அப்போ கிஷோருக்கு அடிப்பட்டு தெரியாதா? அவனுக்கு தெரியாது, நாங்க மறைச்சிட்டோம். கல்யாணம் அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? அதான் அதுக்குதான் நானும் வீட்டை யார்ட்டையும் சொல்லல. இப்ப பரவாயில்ல, அவங்க நல்லதா இருக்காங்க. ஏன்டா அங்க வந்த? வாயமோடு என்கிட்ட மறைச்சிட்டல. அவ சொல்ல வேண்டாம்னு சொன்னதே உன் கல்யாணத்துக்காக தான். ஏற்கனவே பல முறை உன் கல்யாணம் நின்னு போச்சு. இந்த திருப்பம் நின்னுச்சுன்னா என்னத்துக்காகும்? அதான் சொல்ல வேண்டான்னுட்டாங்க. ஆமா,
அதை சொல்லல. இப்படி சொல்லிட்டே இருக்காதீங்க, எனக்கு எல்லா விவரமும் தெரியும். சாரி. பரவாயில்ல, சாரிலாம் வேண்டாம். நானும் ஒரு அறவேக்காடு தானே, எனக்கு என்ன தெரியும்? சேச்சா அப்படிலாம் சொல்லாத, உனக்கு எல்லாம் தெரியும். சொல்லிருந்தா நானும் மாமா வந்து பாத்திருப்பல்ல. இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. அந்த விக்ரம சும்மாவே விடக்கூடாது, நாம ஏதாவது பண்ணுவோன்னு. அவங்க அப்படிதான் சிரிப்பாங்க, நாம ஏதாவது பண்ணுவோன்னு. சரி. ஏன்னா என்கிட்ட இப்படி மறைச்சிட்டே ஒரு வாட்டி பார்த்துட்டாத போயிருப்பல. சொல்லாம அந்த போய் தானே நீ கொஞ்சமா சந்தோஷமா இருந்த. சொல்லிருந்தா கல்யாணத்தை நீ சந்தோஷமா இருந்திருப்பியா? சாரி அண்ணி, என்னால தானே எல்லாம். நான் உன்னை சும்மா உரிமையோட திட்டினேன். நீ என்ன பண்ணுவ? விளங்காத ஃப்ரெண்டு, அவனை ஏமாத்துற நீ என்ன பண்ணுவ? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அண்ணா என்ன மன்னிச்சிருடா. ஹலோ நிப்பாட்றா. இப்ப அவங்களுக்கு நல்லதா இருக்கு, ஒண்ணு இல்ல. இன்னும் 2-3 நாள்ல வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆமாடா, நான் பொழைச்சுக்கிட்டேன்டா. ரத்தம் கொடுத்தது பொண்ணு தரதான் கொடுத்தா. யாருடா நீ? யாரு நீ? எங்க வந்து ஏன் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? யாரு நீ? சொல்லு, யாரு நீ?